உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் எஸ்வி ராஜனின் மதிய வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனையும் 18 சித்தர்களையும் பிரபஞ்சங்களையும் மனதார வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு உடலில் தோன்றக்கூடிய மரு நீங்குவதற்கு ஒரு எளிமையான வைத்தியத்தை பற்றி சொல்ல இருக்கிறேன். அந்த வகையில் சாதாரண மருக்கள், பாதத்தில் வரும் மருக்கள், கழுத்து, முதுகு, முழங்கை, தட்டையான மருக்கள் மற்றும் பிறப்பு உறுப்பு மருக்கள் என பல வகைப்படும். பெரும்பாலும் வைரஸ் தொற்றினால் மரு வரும். சருமம் மேல்பாக வளர்ச்சியின் போது குறிப்பிட்ட சில பகுதியில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளாலும் மரு தோன்றும். அதற்கு ஆளி விதை, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய ஆளி விதையை வாங்கி வந்து பசையாக அரைத்து அதனுடன் ஆளி விதை எண்ணெய் மற்றும் சிறிது தேன் கலந்து இந்த கலவையை மருவின் மீது தடவி மேலே பேண்டேஜ் ஒட்டவும். சிறிது நேரம் கழித்து அந்த பேண்டேஜை எடுத்து அதை கழுவி விடலாம். அதைவிட ஒரு எளிமையான மருத்துவம், பூண்டு பல்லை நசுக்கி மருவின் மீது தடவி பேண்டேஜ் ஒட்டி சிறிது நேரம் கழித்து அதை எடுத்து விடலாம். அன்னாசி பழத்தை அவ்வப்போது நறுக்கி மருவின் மீது தடவி வருவது சக்தி வாய்ந்த ஒரு மருத்துவ முறையாகும். அத்திப்பழ தண்டிலிருந்து சாறு எடுத்து ஒரு நாளில் பலமுறை மருவின் மீது தடவி வர சிறந்த மருத்துவ முறையில் ஒன்று. நறுக்கிய வெங்காய துண்டை ஒரு இரவு முழுவதும் ஆப்பிள் சிடர் வினிகரில் ஊற வைத்து மருவின் மீது வைத்து பேண்டேஜ் ஒட்டவும். கற்பூர எண்ணெயை மருவின் மீது ஒரு நாளில் பலமுறை தடவி வந்தாலும் மரு உதிர்ந்துவிடும். பச்சை உருளைக்கிழங்கை நசுக்கி மரு மீது தடவி வந்தாலும் மரு நீங்கிவிடும். நாள் ஒன்றுக்கு 2 முறை முத்தாமணக்கு எண்ணெயை மருவின் மேலே தடவி வர அப்பகுதியை மிருதுவாக ஆக்குவதுடன் மருக்களையும் அகற்றும் வல்லமை வாய்ந்தது முத்தாமணக்கு எண்ணெய். பாதிக்கப்பட்ட பகுதியை சுமார் 15 முதல் 25 நிமிடம் வரை வெதுவெதுப்பான நீரில் அமிழ்த்தி பின் ஆப்பிள் சிடர் வினிகரை பாதிக்கப்பட்ட பகுதியில் பஞ்சில் நனைத்து தடவி நன்றாக காய விடுங்கள். பின்னர் அந்த பகுதியை சாதாரண நீரில் கழுவி நன்கு துடைத்து விடுங்கள். அடுத்ததாக வாழைப்பழம் ஒன்றை தோல் உரித்து அந்த தோலின் உட்பக்கம் மருவின் மேல் பகுதியில் படுமாறு சுற்றி கட்டி வைத்து 12 மணி நேரத்துக்கு ஒரு முறை பழத்தோலை அகற்றிவிட்டு புதிதாக உரித்த தோலை கட்டவும். இஞ்சி சாறை அவ்வப்போது மரு மீது தடவி வந்தாலும் மரு தானாக உதிர்ந்துவிடும். பெரிய மருவாக இருந்தால் பற்றாக போட வேண்டும். எலுமிச்சை சாறை மரு உள்ள இடத்தில் அடிக்கடி தடவி வந்தாலும் மிக வேகமாக மரு உதிர்ந்துவிடும். கற்றாழை ஜெல்லை மரு மீது தடவி வலி எரிச்சல் இல்லாமல் மரு உதிர்ந்துவிடும். மேலே சொன்ன மருத்துவ குறிப்புகள் மிகவும் ஒரு எளிமையான மருத்துவ குறிப்புகள். அதை செய்து அந்த மருவிலிருந்து மீண்டு வந்து அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கிறது என்பதையும் எனக்கு கமெண்டில் சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சேனல் பிடித்திருந்தால் எஸ்விஆர்ஜே சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நாளை ஒரு மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.